அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கம்மா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, நம்ம அண்ணார் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில். நம்ம வேலூர்லேருந்து வந்து நம்மளை அழைப்பு கொடுத்துருந்தாங்க. காட்டார் ஓம் சக்தி கோயில் வந்து அம்மா ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு உருவான சிவன் கோயில். அதுக்கு வந்து நம்ம ஒரு மறு பூஜை திருவிழா நடத்துகிறோம்மா, உங்களுக்கு நேரம் கிடைச்சால் வந்து கலந்துக்குங்கம்மா அப்படின்னு வந்து ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக வைத்து அந்த பத்திரிக்கையில் என்னுடைய ஃபோட்டோ போட்டு என்னை மதித்து நம்ம சன்னிதானத்துக்கு வந்திருந்தாங்க. அது ஃபஸ்ட்டு அதுக்காக நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்தலம் போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா எல்லாமே அந்த நேரத்துக்கு அமையாது. அந்த அனுகிரகம் இருந்தால் தான் அது எல்லாமே அமையன்றதை நான் பல வீடியோங்களில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த நேரத்தில் எனக்கு இந்த அனுகிரகம் சிவன் ஐயாவுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்றது விதி. அது யாராலையும் வந்து மாற்ற முடியாது. நம்ம அதாவது ஸ்ரீபுரம் அடுத்தது இருக்கக்கூடிய தெல்லூர் என்ற ஒரு கிராமத்தில் வந்து நம்ம சிவன் ஐயா வந்து ஒரு 1000 வருடம் பழமையான ஒரு கோயில். அந்த கோயில் வந்து எல்லாமே கல்வெட்டுகளில் பதிவான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே உள்ளே போன உடனே என்னை அறியாமல் ஒரு ஐயன் வந்து உயிர் ஓட்டமாக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி. அதை பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்தலத்தில் ஒரு புத்து உட்காந்து காட்சி கொடுக்குது அப்படின்னாவே அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இங்கே அதாவது 4 திசை திக்கு திசைன்னு சொல்கிற மாதிரியே 4 திசையிலுமே அந்த புத்து அம்மன் தாய் வந்து இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சர்ப்பமாக இங்கே காட்சி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து மக்கள் தினமுமே பார்த்து பயன்றதை விட நம்ம அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறோமோ தாய்க்கு அப்படின்ற ஒரு மனக்கவலை தான் எங்ககிட்டேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாகவே எவ்வளோ கோயில்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப பழமை வாழ்ந்த கோயிலுனாக்கா எத்தனையோ சித்தர்களும் சீடர்களும் உருவாக்கியிருக்காங்க, எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சித்தர் வந்து ஜீவ சமாதி ஆயிருக்கிறாரு. அந்த ஜீவ சமாதி ஆன இடத்துல வந்துட்டு சுற்றி கற்களால் கட்டியிருக்காங்க. ஆனால் அவருடைய பேர் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியல. ஆனால் இங்கே வந்து அவர் ஜீவ சமாதி ஆயிருக்கிறாங்க. உண்மையாகவே இங்கே இருக்கிற வரலாறுலாம் கேட்கும்போது ஏதோ ஒரு கலி உலகத்தில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் வந்து ஒரு கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இதனுடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிறன்ற ஒரு கதைன்ற மாதிரி ஒரு உண்மை நடந்த நிகழ்வுகள் வந்து இந்த கோயிலில் வந்து நாங்கள் பார்த்து ஒரு அனுப்பப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. உண்மையாக செல்ல பிள்ளைங்களா, என்னுடைய பிள்ளைங்களாகட்டும், அனைத்து நல்ல உள்ளங்களாகட்டும், இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்களாகட்டும், இந்த இடம் வந்தாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும் அப்படின்றது வந்து எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அந்த 9 வாரம் வந்து ஒரு வாரம் கூட தவறக்கூடாதான். அந்த ஒரு வாரம் கூட தவறாமல் அம்மனுக்கு அதாவது சிவன் ஐயாவுக்கு வந்து இங்கே விளக்கு போட்டாக்கா அவங்க நினச்சி வர காரியம் நடக்கும்ன்றது இங்கே ஐதீகம். இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய மக்கள் இந்த இடங்களில் வந்து பலன் அடையுங்க. ஏன்னா ஒரு நல்லதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் தாண்டின ஒரு சக்தி இருக்குன்னா அது கடவுள் மட்டும்தான். எந்த ஒருத்தர் அடிப்பட்டு கீழே விழுறானாக்கா ஒருத்தர் வந்து தூக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த மனசு வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்தாதான் தூக்க முடியும். இல்லைன்னா நம்ம 4 பேர் ரோட்டில் பார்த்துட்டு போகிற மாதிரி நம்ம அதை பார்த்துட்டு போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். அப்போ அந்த மனசு தான் கடவுள் வந்து நமக்கு கொடுக்குற புத்தி. இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் வந்து நான் இங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு ரொம்ப அது அந்த பாழடைஞ்சு இருந்து ஒரு கற்கள் கூட கீழே விழாமல் அந்த சுற்றி இருக்கிற இது அமைப்புகள் பார்க்கவே நமக்கு ஒரு பயமாக இருக்கும். ஐயோ ஏதாவது மேலே விழுந்துருமா அப்படின்ற மாதிரி. ஆனால் எதுவுமே யாருக்குமே எந்த ஒரு உயிர் சேதாரங்கள் இல்லாமல் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அதுக்கு இன்றைக்கி ஒரு திருவிழா பண்ணுறாங்கனாக்கா கண்டிப்பாக எங்கள் வழி நடத்தக்கூடியவர்களாகட்டும், அண்ணா அவர்களாகட்டும், ஊர் பொதுமக்களாகட்டும், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்காகவும் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சாதாரணமாக ஒரு நம்ம சாமி வந்து கும்பிட்றோம் அப்படின்னாக்கா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த மனசில் அந்த நம்பிக்கை பக்தி இருந்தால் தான் நம்ம அதை கும்பிட முடியும். அப்போ அதை கும்பிட்டா நம்மளுக்கு பலன் கிடைக்குன்றது அந்த மக்கள் நம்பி இதை வந்து இவ்வளோ முழுமையாக எடுத்து நடத்துகிறாங்க பற்றியா, அதுவே பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த ஊர் பொதுமக்களாகட்டும், சுற்றி இருக்கக்கூடிய மக்களாகட்டும், வரக்கூடியவர்களுக்கு வந்து இனி வருங்காலத்தில் இது பேரும் புகழுமா சிவன் கோயில் 1000 வருட காலம் முன்பு இருக்கக்கூடிய இந்த கோயில் இன்னும் பேரும் புகழுமா மக்கள் மத்தியில் ஒரு இடம் பெறக்கூடிய ஒரு கோயிலாக தான் இது அமைய போகுது. இதை நான் வந்து அருள்வாக்காவே கொடுத்துட்டு போகிறேன். கண்டிப்பாக இந்த ஊர் மக்களை நான் சந்திச்சதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அன்பாக ஓடி வந்து முகம் சுளிக்காமல் அவங்க பேசும்போது மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதி. ஒரு இடத்துல ஒரு ஆலயம் எழுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஊருடைய மக்களுடைய சப்போர்ட் அது எல்லாம் இருந்தால் தான் நம்ம எதுவுமே வழி நடத்த முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த அண்ணாவுக்கு இப்படி இருந்து எல்லாம் ஒரு விஷயங்கள் நடத்திட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஐயனுடைய அருள். அவன் முடிவு எடுத்தாருன்னா
சரியா? ஏழை பணக்காரன் இவன் எந்த ஜாதி அந்த ஜாதின்னு பார்க்க மாட்டார். அவர் எங்கே உட்கார நினைக்கிறாரோ ஒரு சிவன் உட்காந்துடுவார். அது போல தான் இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இடம் வந்ததுக்கு நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த தருணத்தில் இன்றைக்கி ஐயனுடைய கோயிலில் நாங்கள் அங்கேருந்து வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்குது. கண்டிப்பாக இது வீடியோ பார்க்கக்கூடியவர்களாகட்டும் அனைவரும் வந்து இந்த ஐயனுடைய அருள் பெருக. கண்டிப்பாக அவர் நினச்சாருன்னா அது நம்ம கொடுக்கணும் நினச்சிட்டாருன்னா அது யாராலையுமே தடுக்க முடியாது. ஒரு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிட்டா அது யாராலையும் தடுக்க முடியாது. அவர் இப்போ என்ன நினச்சிட்டாரு, நான் வந்து பிரம்மாண்டமாக என்ன நான் அமைச்சிக்கணும் அவர் முடிவு எடுத்துட்டாரு. அது யாராலையுமே தடுக்க முடியாது. அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம். ஆனால் அந்த கோயில் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதை மட்டும் சொல்லுங்கள் என்னுடைய பிள்ளைங்களுக்கு. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா தில்லூர் கிராமம். சுமார் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த சிவன் கோயில். இது வந்து பூஜைன்றது வந்து ஒரு 750 ஆண்டுக்கு முன்னாடி நடந்து சென்ட்ரல் எதுவும் பூஜையே இல்லை. ஜீவ சமாதி சித்தர் வந்து 1.5 வருஷம் இங்கே இருந்து 18 மாதம் வந்து தவ இருந்து அவர் எதுனா குறிப்பு தான். புத்திரபாய்க்கு இல்லாத அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கு புத்திரபாய்க்கு கொடுத்துருக்கிறாரு. சென்ட்ரலில் வந்து புத்திரபாய்க்கு 2 பேருமே குழந்தைங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அப்பாவை தவிர்த்தார். அதுக்கடுத்து ஐயா தான் தர்ப்பணமே கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து யாரும் முன் வந்து அந்த பயத்தில் வந்து இந்த சிவனை ஆலயத்தை வந்து அடுத்துக்கு எடுத்து செய்யறதுக்கு யாரும் ஆள் இல்லை. அந்த குறிப்பிலே ஐயா வந்து 750 ஆண்டுக்கு பிறகு தான் வழிபாட்டுக்கு வருன்றது குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். இது எங்களுக்கு முன்னோருங்க கூட யாரும் சொல்லலை. இந்த கல்வெட்டு குறிப்பில் இருந்த ஒரு குறிப்பு ஐயா இருந்து இந்த குறிப்பை வந்து 2 ஆண்டு பூஜைக்கு பிறகு தான் வந்து நாங்கள் வந்து பிரசன்னம் பார்க்கும்போது இந்த குறிப்பு எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடியே வந்து சித்ரா பௌர்ணமிக்கு தான் பூமி பூஜை போட்டுருக்குறாங்க. அதே சித்ரா பௌர்ணமிக்கு தான் நாங்களும் பூஜை ஆரம்பித்தோம். இது எங்களுக்கே விஷயம் தெரியாதுமா. அந்த குறிப்பே வந்து 2 வருஷத்துக்கு பிறகு தான் பார்த்தோம். சரி என்ன ஏதுன்றது முள் பாதாரம் இருந்தது. இது நான் வந்து 3 வருஷம் இது க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆச்சுமா. எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் யாருக்கும் எந்த ஒரு பூச்சி போட்டுக்கும் எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்றது. நாங்கள் வண்டி எடுத்துன்னு வருவோம், செய்ய முடியாது, திரும்பி போயிடும், தடங்களாகவே ஆச்சு. 3 வருஷம் பூஜை வந்து சிம்பிளாக தான் ஒரு கருப்புரை ஏற்றத்துக்கே எனக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஐயா எடுத்துன்னு வந்திருக்கிறார். ஐயானுடைய ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து சின்ன விஷயத்தை கூட என்னால் மூவ் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணும்போது என் கையில் ₹1 இல்லை. எல்லாருடைய ஒத்துழைப்பால் தான் இந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்து செஞ்சுருக்கிறோம். அதே போல் சாமிங்களுடைய ஒரு இது எல்லாரையும் நான் கூப்பிட்டதுக்கு யாரும் மூஞ்சி சுளிக்காமல் ஐயா பெங்களூர் தத்துனூர் சிவனடியார் அம்மாவை போய் கூப்பிட்டோம். கிருஷ்ணகிரிலேருந்து மறுப்பே இல்லை. போலூர் அருண் சாமி ஜெயின் சாமி அவரும் போலூர். திருவண்ணாமலை வந்து சாது சாமி யாருமே வந்து கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். எல்லார் கோயிலையும் அவங்கவுங்க கோயில் விசேஷம். எதையும் மூஞ்சி சுளிக்காமல் இன்றைக்கி வர முடியாது, மறுநாள் வந்துடுறோம். ஐயாவுக்கு திருக்கல்யாணம் வச்சுருக்குறோம். அனைவரும் கலந்துருக்கு. மறுப்பே இல்லாமல் அம்மாவும் வந்துட்டாங்க. அப்பா நேற்றே வந்துட்டார். பெங்களூர் வந்து சிவனடியார் இப்போ வந்துன்னு இருக்கிறாரு. இந்த கோயில் வந்து அனைவருக்குமே ஒரு இன்னும் ஒரு குறுகிய காலம்தான். வெளிச்சத்துக்கு வந்துட்டார் அப்பா. அம்மா சொன்ன மாதிரி அதிக நாள்லாம் இல்லை. வரவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்துருக்குறாங்க 2 பேர் 15ங்க. இந்த அம்மா ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கம்மா. ஸ்கூல் விஷயம் தம்பிக்கு நடந்த விஷயத்தை சொல்லுங்க. உண்மைதானே சொல்றீங்க? நீங்கள் என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க. தம்பிக்கு வந்தீங்க இல்லையா, ஸ்கூல் ட்ராவல்த்துக்கு வந்தாங்க. அது வந்து இங்கே சரியாச்சு. தம்பிக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறது சீட்டே வந்து எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாராயண ஸ்கூலில் இது பண்ணிட்டாங்கம்மா. கோயிலில் வந்து அப்பா கிட்ட உத்தரவு வாங்கி கொடுத்த மறுநாளேம்மா எக்ஸாம் எழுதுனா. செல்ல பிள்ளைங்களா, உண்மையாகவே நான் அளவுக்கு மீறி நம்புகிறேன். இந்த இடம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக கமெண்டில் உங்களுடைய வேண்டுதல் அனுப்புங்க. ஏன்னா ஐயனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு புல் கல் கூட அசைவா முடிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த இடத்துக்கு என்னை வர வச்சிருக்குனாக்கா உண்மையாகவே அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு பழமையான ஒரு கோயிலுக்கு நம்ம வரோன்னாக்கா கண்டிப்பாக அவருடைய அருள் இல்லாமலாம் நம்ம எங்கேயுமே
ஒரு காற்று கூட வீசாது. அது மாதிரி எனக்கு இந்த இடம் என்னை வர வச்சிருக்கு அப்படின்னாக்கா நிச்சயமாக அவருடைய அருள் ஆசை ஐயனுடைய எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் இது பேரும் புகழமாகணும், மக்கள் பயன் உள்ளதாக பலன்களை அடையணும். கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ மூலியமாகவே எல்லாருக்கும் பலன் அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். செல்ல பிள்ளைங்களா ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடியவெல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்பிக்கையோடு வந்து எல்லாம் பூஜைகள் செய்கிறாங்க. கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா இது எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு அந்த கோயில் பார்த்த உடனே ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக உள்ளே போன உடனே ஒரு என்ன சொல்கிறதே தெரியல. நம்ம ஒரு ஐயனை 1008 ஐயனை ஒரே இடத்துல வச்சு பார்த்தா அந்த சந்தோஷம் எந்த ஐயனை பார்க்கறது அப்படின்னு நம்ம கண்ணு வந்து குளிர்ச்சி அடைஞ்சு திரும்பும்போது அந்த மொத்த ஐயனுடைய உருவம் ஒத்த சிவனாக வந்து உள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சரி செல்ல பிள்ளைங்களா, நாங்களும் எல்லாம் பார்த்துட்டு கிளம்புறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயமா, இந்த இடத்துல ஒரு இடம் ப்ராப்ளத்துக்கு இந்த அம்மா வந்தாங்க. இவங்க வந்து உத்தரவு வாங்கி சொல்லுங்கம்மா, உண்மை நடந்திருக்கிறத சொல்லுங்க. அதுக்கே பயப்படுறீங்க? வீடு விற்காது இருந்துச்சு. சொன்னாங்க வந்து வேலுக்கு போட்டால் 9 வாரம் போட்டால் எடுத்துரும் அப்படின்னு. 5 வாரம் போட்டோம். சூப்பர்மா. கண்டிப்பா முதல்ல இங்க இருக்கு ஒரு வருஷமா இருந்துச்சுமா. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. யாருமே வந்தவங்க யாருமே சரி, இங்க என்ன வழிபாடு, நீங்க விளக்கு போடுங்க. விளக்கு தான் கண்டிப்பா நடக்கும். நீங்க விளக்கு போடுங்க. ஆனா அந்த 1 வாரம் கூட தவறாம போடுங்க. அந்த 5 வாரம் முடிஞ்சிச்சேன்னு கூட விடாதீங்க. அந்த 4 வாரம் தொடர்ந்து நடத்துங்க. ஏன்னா நம்ம 5 வாரம் போட்டு நடந்துச்சுன்னு விட்டுட்டா அது பின்னாடி அதுக்கான கர்ம வினை நம்ம அனுபவிக்கணும். நான் போட்டோமா 9 வாரம் அவ்வளோதான். சரிங்களா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே எல்லாருமே ஆமா வாங்க, இவங்களும் ஏதோ பேசுறாங்க. பையன் விட்டுட்டு போய் 1 வருஷம் 3 மாசம் ஆயிடுச்சு. சூப்பர்மா. இதெல்லாம் எல்லாமே வந்து அம்மாவுடைய உத்தரவு வாங்கி நார்மல் வலுக்கு போட்டு எல்லாருமே வந்து பயணம் செய்யணும் தான்மா. இப்போ ஒரு ராஜ்மா இருக்கிறானப்பா நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை வந்து காணிக்கை போட்டுக்கிறாங்க, எதையும் போட்டு வச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்பயுமே எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த சாமிக்கு நீங்க சேவை பண்ணுங்க. நிச்சயமா நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இது ஒரு பெரும் ஒரு மாம்பெரும் சக்தி சிவன் கோயிலா இது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆனா நீங்க எல்லாரும் வழி நடத்தினாவே இது எப்படியே போகும். எல்லாரும் மக்கள் நாடி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதை நான் சொல்லிட்டு போயிட்டுல இனிமே நடக்கும். எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. கடவுள்னா யாருமே 99% யாரும் தடங்கல் பண்ண மாட்டாங்க. சரியா? ஏன்னா ஒரு தாயின்ற கடவுள்ன்ற வயிற்றுல தான் எல்லாருமே பிறந்து வரோம். அப்போ வந்து அவங்க கெட்டவங்களா இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நான் கொடுக்குற வாக்கு அது நடக்கும். நிச்சயமா அவங்க பாருங்க, அடுத்த முறை வரும்போது இந்த நேரம் கூட உங்களுக்கு இல்லாதபடி இது வளர்ச்சி உன்னுடைய அடித்தளம் அப்படி இருக்கும். நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா?
कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः।